யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க நெகட்டிவ் அப்டின்ட்டு ஜட்ஜ். சில பேர் வந்து யங்ஸ்டர்ஸ வீட்ல வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அலோவ் பண்றதில்ல. எங்க அப்டின்னா, நீங்க அந்த மாரி சினாரியோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. மேபி இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ புரொடெக்ஷன் அப்டின்னும் நீங்க எடுத்துக்கலாம். எதிலிருந்து புரொடெக்ஷன்னா, அது நெவர் சே திங்ஸ் உடனடியா. யார் மேலயும் எதையுமே திணிக்க வேணாம். அவங்க அந்த மாரி எடுத்து வந்திருக்காங்கன்னா, நெறைய அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய கிளேர்வாயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இருக்கிற பீப்பிள் எல்லாருமே கூட, நீங்க உங்களுக்கு கர்மா இருக்கும்போது கண்டிப்பா அத கழிக்க நீங்க திருப்பி வரணும். திருப்பி திருப்பி கடன் பே பண்ற வரைக்கும் அந்த தானாக ஒரு பிக்சர் உங்களுக்குள்ள வருதோ, ஆட்டோமேட்டிக்கா மன உறுதி அப்படின்றது இருக்கு. ஏன்னா மன உறுதி மட்டுமே பத்தாது. வேலை மேல இருந்த அந்த பற்று போயிடுச்சோ, அவர் பாடி இந்த மாரி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒண்ணும் சொல்லல. எனக்கு நோய் வரணும்னு யாராச்சும் வேண்டிப்பாங்களா? யாரும் வேண்ட மாட்டாங்க. பட் இப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ். பிஎம்சி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம இந்த ஸ்வாத்தியாய சிநேகிதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல யூ ஃபார் எவர் பை லோப்சாங் ராம்பா இந்த புக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க நெகட்டிவ் அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண வேண்டாம் சீக்கிரத்துல. அதே போல யாராச்சும் உடம்பு சரியில்லை, உடம்பு முடியாம இருக்காங்க. ஸோ நிறைய நம்ம யோசிப்போம். நம்ம இந்த கர்மா எல்லாமே கூட இந்த க்ளோஸ் சர்க்கிள், சொந்த பந்தங்களோட தீர்க்க வேண்டிய விஷயங்களா தான் இருக்கும் பெரும்பாலுமா. நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கட்டும், சொந்தங்கள், உறவினர்களோட தான் இந்த கர்மா அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணி கழிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வந்திருப்போம். ஸோ யாராச்சும் உங்க வீட்ல வயசானவங்க உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. ஸோ அப்போ நீங்க எந்த மாதிரி இமோஷன்ஸோட இருக்கணும்? நீங்க வந்து ஏன் வந்து உங்களுக்கு சேவை பண்றதே என் வேலையா? எனக்கு வேற வேலைன்னு இல்லையா? நான் எவ்வளோ நாள் இப்படின்னு பண்ணுவேன், இப்படி ஓட்டுவேன். அவங்க வந்து இத ஒரு பாரமா, கஷ்டமா எடுத்துக்கிறாங்க. ஆனா, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க 2 பேருமே டிசைட் பண்ணி தான் இங்க வந்து, அந்த ஒரே கர்மாவ 2 பேரும் கழிக்கிறீங்க. ஸோ கர்மா வந்து அவங்க வந்து அ அ நோயோட இருக்காங்கன்னா, அவங்கள மட்டும் இல்ல கர்மா சார்ந்தது. 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அது நாம வந்து வொர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அக்ரீமென்ட்டோட தான் வந்திருப்பீங்க. ஸோ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாமளுமே இங்க வந்து எப்போ பாசத்தோட, அன்போட, அந்த பேஷன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணி நம்மளுக்கு சர்வ் பண்றோமோ அவங்களுக்கு, அப்போ நமக்குமே ஒரு லேர்னிங் அது. நாமளுமே அதுல இன்வால்வ். ஸோ டோன்ட் திங்க். ஸோ சில பேர் வந்து யங்ஸ்டர்ஸ வீட்ல வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அலோவ் பண்றதில்ல. எங்க அப்டின்னா, நீங்க அந்த மாரி சினாரியோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. மேபி இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ புரொடெக்ஷன் அப்டின்னும் நீங்க எடுத்துக்கலாம். எதிலிருந்து புரொடெக்ஷன்னா அது நமக்கு தெரியாது. இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது. ஸோ மேபி யூ ஆர் அ வெரி சென்சிட்டிவ் சோல். ஒரு எனர்ஜி நெறைய இருக்கிற ஒரு ஆன்மாவா இருக்கலாம். ஸோ எந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உருவாகணும்? யாரோட மிங்கிள் ஆகணும்? ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். உங்க ஆன்மாவே மேல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இருக்கலாம். ஸோ நீங்க வந்து என்ன சூஸ் பண்ணுவீங்க? எங்க எங்க வீட்லயே என்ன வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷனா வந்திருக்கும். இது எல்லாமே கூட வெளியில நமக்கு ஃப்ரீடம் இல்ல அப்டின்ற மாரி தோணுனாலுமே, அது பார்ட் ஆஃப் அவர் ஓன் டிசைன் அப்டின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க பெரும்பாலுமா யாரும் நோயோட இருக்காங்களோ, அவங்க சுத்தி வீட்ல யார் சுத்தி இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் பாடம். அந்த நோய் இருக்கிறவங்களுக்கும் பாடமா இருக்காது. பட் அந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாடமா இருக்கும் அது. எல்லாருமே பார்ட் ஆஃப் த சேம் கர்மா. அதேபோல யாராச்சும் ஒருத்தர் ஆ உடல் உறுப்பு சரியா இல்லாம இருக்காங்களோ, அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு ஏதாச்சு லிமிட்டேஷன்ஸ் பாடி அளவுல இருந்துச்சுன்னா, எந்த ஜென்மத்தில எந்த பாவம் பண்ணாங்களோ, அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லிடுறோம். ஸோ நெவர் ஜட்ஜ். நெவர் சே திங்ஸ் உடனடியா. யார் மேலயும் எதையுமே திணிக்க வேணாம். அவங்க அந்த மாரி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, நெறைய அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய
கிளேர்வாயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இருக்கிற பீப்பிள் எல்லாருமே கூட நீங்க பிசிக்கல் அளவுல பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன் இருக்கும். அது ஏன் வருதுன்னா, அந்த லிமிட்டேஷன் மூலியமா அங்க போற சேனல் பண்ற எனர்ஜி அவங்க சேவ் பண்ணி, அங்க இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ரீடைரக்ட் பண்றாங்க. ஸோ அந்த உறுப்பு வந்து வேலை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, அதுல போற எனர்ஜினால அவங்களுக்கு அந்த கிஃப்ட் வராமலே இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ட அனுபவிக்கணும்னே, அவங்க வேணும்னே அந்த அந்த ஒரு அ குவாலிட்டி எடுத்துட்டு வராங்க. ஒரு கண் இல்ல, இல்ல காது கேட்கல. ஸோ இதெல்லாம் என்ன? இங்க போற எனர்ஜி அவங்களுக்குள்ளாரயே ஸ்டோர் ஆயி, அந்த ஆன்மீக கிஃப்ட்டுக்கான என்ன வேணுமோ அது வரும். ஸோ அதுக்காக இது எல்லாமே பிளான்ட் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். இது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அழகா அப்படின்னு யோசிங்க. இவ்ளோ கஷ்டம் வருது, இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றது பதிலா, இவ்ளோ அழகா பிளான் பண்ணியிருக்காங்கல்ல. நம்ம ஏன் இன்னொரு விதமா யோசிக்கக்கூடாது? ஒருத்தர் வந்து ஹேண்டிகேப்டா இருக்காங்க. ஏன் இன்னொரு விதமா யோசிக்கக்கூடாது? அவங்களுடைய ஆன்மாக்கு என்ன பாடமா இருந்திருக்கும்? இதுலருந்து அவங்க என்ன கத்துக்கணும்? என்ன மாரி பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க? அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஜட்ஜ் பண்றத விட. அதேபோல இந்த கர்மா கான்செப்ட்ல நெறைய ஹையர் சோல்ஸ் வருவாங்க. நம்ம வந்து அவதார புருஷர்கள் சொல்றோம். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கு. ஸோ இந்த அவதார புருஷர்கள் எப்போ இங்க வராங்களோ, அவங்களுக்கு கர்மா அப்படின்ற கான்செப்ட் இருக்காது. கர்மா அந்த லெசன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அவங்களோட சொந்த விருப்பத்துல நான் இங்க வரலாமா, வரக்கூடாதா, அவங்க தீர்மானிச்சு வராங்க. உங்களுக்கு கர்மா இருக்கும்போது கண்டிப்பா அத கழிக்க நீங்க திருப்பி வரணும். நான் திருப்பி திருப்பி கடன் பே பண்ற வரைக்கும் அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். இஎம்ஐ மேல இஎம்ஐ போட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க முடிக்கிற வரைக்கும் அந்த சர்க்கிள் பிரேக் பண்ற வரைக்கும் நீங்க வரணும், இந்த பிளேஸ்க்கு. ஆனா நீங்க எல்லாமே முடிச்சுட்டு கழிச்சுட்டீங்க. நீங்க வந்து ஒரு பெரிய ஞானியா இருக்கீங்க. உங்க சேவைகள் இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்னால அவங்க சொந்தமா விருப்பப்பட்டு வராங்க. அந்த மாரி ஆட்களுக்கு கர்மா அப்படின்ற கான்செப்ட் இருக்காது. ஸோ அவங்களுமே நெறைய கஷ்டங்கள் அனுபவிக்கலாம். நெறைய ஃபேஸ் பண்ணலாம். நெறைய அவமானங்களா இருக்கட்டும், சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸா இருக்கட்டும், யாரு மதிப்பு குடுக்காம இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து சில சேலஞ்சஸ் இல்லன்னா அவங்க ஒரு பெரிய நோய எடுத்துட்டு வருவாங்க. அந்த நோய் வந்து கர்மானால வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அது இது எல்லாமே மத்தவங்களுக்கு ஒரு உதாரணம். அவங்களே அவ்ளோ ஹை சோலு இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்குன்னா, அப்ப நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லல்ல. அப்டின்ட்டு ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்றதுக்காக அவங்க வர்றாங்க. ஏன்னா, அந்த பெஞ்ச்மார்க் இருந்தா நம்ம வந்து ஓகே. இது ஒரு நல்ல கம்பேரிசன். அவங்க அவ்ளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் இது பண்ண முடியாதா? என்னோட சிச்சுவேஷன் இவ்ளோ தான. அவங்க அவ்ளோ பண்ணாங்க. அப்டின்ற ஒரு குட் கம்பேரிசன்க்கு நம்ம வருவோம். இது எல்லாமே கூட மத்தவங்களுக்கு பாடங்கள். அது அவங்களுடைய சொந்த கர்மா அப்டின்றது இருக்காது. அதேபோல நம்ப கற்பனைக்கு நெறைய பவர் இருக்கு. இப்ப கற்பனைனாலே இப்போ வந்து அத டிகிரேட் பண்ணிட்டோம். ஸோ யாராச்சும் ஸ்பிரிச்சுவலா வந்து இந்த மாரி அனுபவங்கள் ஷேர் பண்றாங்க. இல்லன்னா ஆரா பத்தி பேசுறாங்க. எனக்கு ஃபேரீஸ் தெரிஞ்சாங்க. இந்த செடி வந்து என்ட்ட பேசிச்சு. இந்த மெசேஜ் குடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆன்மீக ஞானம், மெடிடேஷன் அப்படின்ற பேக்கிரவுண்ட் இல்லாம தனித்தா தனிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து இது கேட்கறாங்கன்னா, ஆப்வியஸ்லி நீ வந்து ஓவரா இமேஜின் பண்ற. ரொம்ப கற்பனை பண்ணிக்கிற அப்படின்ட்டு மட்டம் தட்ட பார்ப்பாங்க. ஏன்னா, அங்க அஞ்ஞானம் அப்படின்றது இருக்கு. ஸோ, அதேபோல நம்ப கற்பனைக்கு அவ்வளோ சக்தி அப்படின்றது இருக்கு. நம்ப வந்து வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி இந்த மாரி யூஸ் பண்றோம். ஆனா, நிஜமாலே கற்பனைக்கு நெறைய சக்தி இருக்கு. கற்பனை வேற, மன உறுதி வேற. இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னா மன உறுதி மட்டும் போதாது. நீங்க வந்து அத ஆட்டோமேட்டிக்கா இமேஜின் பண்ற மாரி இருக்கணும். ஸோ, நீங்க ஒரு கனவு காண்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது விசுவலைஸ் ஆகணும். யாரோ ஃபோர்ஸ் பண்ணி, "நீ இத யோசி, நீ இது இப்படி இரு, இது இப்படி ஆகுது" அப்படின்னு ஹிப்னடைஸ் பண்றதில்ல. இமேஜினேஷன் அப்படின்றது. இமேஜினேஷன்னு தானாகவே உங்க இச்சையில இருந்து வர ஒரு பிக்சர். ஸோ எப்போ அந்த தானாக ஒரு பிக்சர் உங்களுக்குள்ள வருதோ, ஆட்டோமேட்டிக்கா மன உறுதி அப்படின்றது இருக்கு.
ஏன்னா மன உறுதி மட்டுமே பத்தாது. அதோட சேர்த்து கற்பனையும் தேவை. நீங்க அந்த மாரி பண்ற மாரி உங்களால கற்பனை பண்ண முடியுதா? ஃபோர்ஸ் பண்ணாம தானா உங்களால கற்பனை பண்ண முடியுதுன்னா, நிஜமாலே நீங்க அத பண்ணலாம். கண்டிப்பா அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கைய ஊட்டி, இமேஜினேஷன கண்ட்ரோல் பண்ணலாம். அத ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான நம்பிக்கை வேணும். நீங்க எப்போ ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்டின்ட்டு நீங்க விஷுவலா வருதோ, தானாக நீங்க ஃபோர்ஸ் பண்ணாம, அப்போ அது நடக்கக்கூடிய காரியம். அதேபோல கற்பனையில நெறைய விஷயம் நடக்குது. ஆ ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு வொர்க் பண்றாரு. ஹி இஸ் அ கிளர்க். ஸோ என்னன்னா, அவரு வந்து நின்னுட்டே தான் வொர்க் பண்ணணும். அதுதான் அந்த வொர்க். அவர் வந்து புக் கீப்பிங் பண்றாரு. அக்கவுண்ட்ஸ் எழுதுறாரு. நின்னுட்டு தான் வொர்க் பண்ணணும். இதுதான் விதி. ஆ ஆனா அவருக்கு என்ன பிரச்சனை மென்டலானா, அவர் வந்து இந்த காசு ஃபினான்ஸ்லாம் ஹேண்டில் பண்றதுனால, ஏதோ ஒரு நாள் அந்த முதலாளி வந்து என் மேலயே வந்து பழி தூக்கி போட்டுருவாரு. இப்போ ஒரு காசு தொலைஞ்சிருச்சுன்னா, அது நான் தான் காரணம் அப்டின்ட்டு ஒரு பழி என் மேல சுமத்தப்படும் அப்டின்ற ஒரு பயம் அவருக்கே இருக்கு உள்ள. ஸோ அதனால அந்த வேல பண்ண பிடிக்கல. வீட்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு இந்த மாரி ஒரு பயம் இருக்கு. நான் இந்த ஜாப் வந்து குவிட் பண்ண போறேன் அப்டின்ற மாரி சொல்லும்போது, இந்த வீட்ல இருக்கிறவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாரு அவரு, எந்த ஆக்ஷனும் எடுக்காம அதே வேலையில கன்டின்யூ பண்றாரு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அவரோட ஒரு விருப்பத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அவருக்கு அல்சர் வருது. நோய் வருது. அது ட்ரீட் பண்றாரு, சரியாகுது. திருப்பி வந்து ஜாப்ல ஜாயின் ஆறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்ததா காலுல அல்சர் வருது. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு படிக்குமே யோசிக்கிறாரு. எப்படி நான் நிண்டு இவ்ளோ நேரம் நின்னு நான் எப்படி பண்றது? அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அப்படி யோசிக்கும்போது இது இவ்வளோ நேரம் நிண்டு பண்ண வேண்டிய விஷயம். அதில இப்ப இது பண்ணணுமா? அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மன ஈடுபாடு அப்படின்றது குறையுது. உங்களுக்கு எப்போ மன ஈடுபாடு குறையுதோ, ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்ஷியஸ் அதுக்கேத்த சிச்சுவேஷன்ஸ கிரியேட் பண்ணி குடுக்குது. ஸோ அவர் எப்போ இந்த மாரி யோசிக்கிறாரோ, கால்ல அல்சர் வருது. அதுவும் ட்ரீட் பண்ணி திருப்பி ஜாப் ஜாயின் ஆறாரு. ஆனா அந்த ஜாப் இன்ட்ரெஸ்ட் இல்ல அவருக்கு. மென்டலா வந்து அவருக்கு பிடிக்கல அந்த ஜாப் பண்ண. பட் திருப்பி ஜாயின் ஆறாரு. அப்ப என்ன ஆகுது? ஆங்கிள்ல அவருக்கு பெயின் வருது. ஸோ, திருப்பியும் பெயின் வந்து கடைசியில அந்த ஜாப் குவிட் பண்ணி, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் டைம்ல அவரு ஒரு ஜாப் கத்துக்கிட்டு, அது அவருக்கு புடிச்சு அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ, இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, நம்ம இச்சைக்கு ஏத்த மாதிரி, நம்ம யோசனைக்கு ஏத்த மாரி ஆட்டோமேட்டிக்கா சப்கான்ஷியஸ் அப்டின்றது சிச்சுவேஷன்ஸ் உருவாக்கி குடுக்குது. ஸோ, அவரு எப்போ ஜாப் மேல வேலை மேல இருந்த அந்த பற்று போயிடுச்சோ, அவர் பாடி இந்த மாரி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அவர் ஒண்ணும் சொல்லல. எனக்கு நோய் வரணும்னு யாராச்சும் வேண்டிப்பாங்களா? யாரும் வேண்ட மாட்டாங்க. பட் எப்போ அந்த மென்டல் அ அந்த மாரி ஃபிக்ஸ் ஆகும்போது, தானாகவே சப்கான்ஷியஸ் அத நிறைவேத்த சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது அமையுது. அதேபோல ஒருத்தர் வந்து என் வேலை இங்க முடிஞ்சிருச்சு. மை லைஃப் பர்ப்பஸ் இஸ் ஓவர் அப்படின்ட்டு எப்போ அந்த டிட்டாச் ஆறாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடி அப்படின்றது தானாவே அவங்களுக்கு நோய் வரும். தானாகவே ஏதாச்சும் ஒண்ணு ஆகும். எல்லாமே எதுக்கு வருது? அந்த யோசனையில இருந்து வருது. அந்த இச்சையில இருந்து வருது. அந்த இச்சையானது ரெஸ்பாண்ட் ஆயி பாடிஸ்க்கு எல்லாமே சேஞ்சஸ் எல்லாமே நடக்குது. ஸோ இதுதான் அந்த இமேஜினேஷனுக்கான ஒரு உள்ள என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த எப்படி எஸ்கேப் ஆகும்? நம்மளுடைய யோசனைனால எப்படி எஸ்கேப் ஆகுறோம்? இந்த சப்கான்ஷியஸ் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, மன ஊறுதி விட கற்பனை தான் சிறந்தது. நீங்க ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பார்க்க முடியலன்னா, அது கண்டிப்பா நீங்க எவ்ளோ மன உறுதி இருந்தாலும் நடக்காது. மன உறுதி விட கற்பனைன்றது மிக, மிக முக்கியமான விஷயம். அதையும் ட்ரெய்னிங் மூலியமா நம்ப அத வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் நம்ம எப்போ நம்பிக்கை ஊட்டி, ஊட்டி, ஊட்டி வளர்க்குறோமோ, அப்போ இமேஜினேஷன் அப்படின்றது சுலபமா ஆகுது. ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி, நம்ம என்ன பெறணுமோ வாழ்க்கையில அது ஈஸியா நம்ம பெற்றுக்கலாம். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். தேங்க் யூ சோ மச்.